புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து சப்ளை செய்த மருந்து கடை உரிமையாளர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மாஃபியா கும்பல் தலைவன் ராஜா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து தொழிலை தொடங்கினார். ராஜாவிற்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டதால் அதை ஈடுகட்ட போலி மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. டெல்லி சேர்ந்த பிரபல நிறுவனத்தின் பெயரில் 16 பிராண்டுகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்துள்ளார். இதில் அதிகப்படியான லாபம் கிடைக்க துவங்கியதால் அதனை நாடு முழுவதும் சப்ளை செய்ததாக ராஜா வாக்குமூலம் அளித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம், அசாம், கேரளா, ஆந்திரா உட்பட 16 மாநிலங்களில் போலி மருந்து விநியோகம் செய்தது தெரியவந்துள்ளது. மருந்துகளை சப்ளை செய்ய பெரிய நிறுவனங்களும் ஏஜென்ட்டுகளும் உதவி செய்ததாக அவர் கூறியிருக்கிறார். இதில் புதுச்சேரி அரசியல் பிரமுகர்கள் பலருக்கும் தொடர்பு இருப்பதாக ராஜா பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார்.